நடிகர் ரஜினியின் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. வயதான மூத்த நடிகர்களால் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறதா என கேள்வி. நேற்றைய தினம் ரஜினிகாந்த் அமைச்சர்கள் ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ற மாதிரி ரஜினி கண்ணுக்குள்ளே வரல விட்டாங்க. அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா. திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். ரஜினியின் கருத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மைக் கிடைத்தால் அண்ணாமலை பொய்யாக பேசுவார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தன்னை பற்றி பேச எந்த அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என அண்ணாமலை ஆவேசம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவப்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோட்ட மனிதர். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு. திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் இடையே நீடிக்கும் மோதல் போக்கு. ரத்தம் வியர்வை சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை என்று ஐபிஎஸ் அதிகாரி பதிவு. திமுகவுடன் பாஜக எப்போதும் கூட்டணி அமைக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி மீது குற்றவியல் நடவடிக்கை. 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத பாவச் செயல் என பிரதமர் மோடி ஆவேசம். குற்றவாளிகளை ஒருபோதும் தப்ப விடக்கூடாது என்றும் கருத்து. பாலியல் புகார் எதிரொலியால் மலையாள திரைப்பட சங்க பொதுச் செயலாளர் பதவி விலகல். கேரள திரைப்பட அகாடமி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் இயக்குனர் ரஞ்சித். குஜராத் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைப்பு. இஸ்ரேலும் ஹஸ்புல்லாவும் பரஸ்பரம் வான்வழி தாக்குதல். மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் அதிகரிக்கும் போர் பதற்றம். 3ஆம் உலகப் போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. நாசிக் படையின் பிடியில் இருந்து பாரிஸ் நகரம் விடுவிக்கப்பட்டதின் ஆண்டு விழா. புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தின் அடியில் தேசிய கொடியை ஏற்றி கொண்டாட்டம். பிரான்சில் நாளை மறுநாள் தொடங்குகிறது பாரா ஒலிம்பிக் போட்டிகள். பாரா ஒலிம்பிக் சுடருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.